நிகிதா, விஜய் நாளை காலை என்பது முற்பகல் 9:30 11 மணிக்குள்ளாக சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி சிறப்பு விமானம் மூலமாக டெல்லிக்கு பறக்க இருக்கிறார். அவருடன் சில 3 பேர் கொண்ட நிர்வாகிகளும் செல்ல இருக்கிறார்கள். யார் யார் செல்கிறார் என்ற தகவல் இன்னும் தெரியவில்லை. ஆனால் விஜயுடன் 3 பேர் செல்ல இருப்பது மட்டும் உறுதியான தகவலாக இருக்கிறது. நாளை காலை புறப்பட்டு டெல்லி செல்லும் விஜய் 12ஆம் தேதி சிபிஐ அலுவலகத்தில், டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்திலே சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜராகி கரூர் பெருந்துயரம் தொடர்பாக தன்னிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார். எனவே அவரிடம் கேட்பதற்காக ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்தோம், 56 கேள்விகள் விஜயிடம் கேட்பதற்காக 56 கேள்விகள். அவர் சென்றதிலிருந்து எப்படி சென்றார், எந்த நேரத்திலே சென்றார், அவர் செல்லும்போது என்னென்ன பார்த்தார், எத்தனை வண்டிகள் சென்றது, இவர் திடீரென கீழே இறங்கி சென்றது ஏன், மீண்டும் மேலே வந்து பேசியது ஏன், நடுவில் பேச்சை நிறுத்தியது ஏன் போன்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். எனவே சிபிஐ அலுவலகத்தில் நாளை மறுநாள் ஆஜராக இருக்கிறார். அவரிடம் நடைபெறும் விசாரணை ஒரு நாள் நடைபெறுமா அல்லது 2 நாள் விசாரணையா என்பது நாளை மறுநாள் தான் நமக்கு தெரிய வரும், திங்கட்கிழமை தான் தெரிய வரும். ஆனால் விஜயுடன் அவருடைய வழக்கறிஞர்கள், சில மூத்த வழக்கறிஞரும் உள்ளே சிபிஐ அலுவலகத்தில் செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரிகிறது. விஜய் தாவேகா தலைவராக, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக விஜய் ஆன பிறகு முதன்முறையாக டெல்லிக்கு செல்கிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவராக, இதற்கு முன் நடிகராக பல முறை சென்றிருக்கிறார் விஜய். ஆனால் ஒரு கட்சி தலைவரான பிறகு அரசியல் தலைவராக முதன்முறையாக டெல்லி செல்லும் விஜய் முதன்முறையே விசாரணைக்காக செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்க வேண்டியிருக்கிறது. விஜய் எங்கு தங்கப் போகிறார், என்ன செய்ய போகிறார் என்பது குறித்து டெல்லியில் உள்ள ஊடகவியலாளருக்கு கூட தெரியாத அளவுக்கு மர்மமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விஜய் டெல்லியிலே 12ஆம் தேதி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதும் அதன் பின் செய்தியாளரை அங்கே சந்திப்பாரா என்றும் தெரியவில்லை. ஆனால் விசாரணை எப்பொழுது முடியும், 1 நாளா 2 நாளா என்பதும் தற்போதுக்கு முழுமையாக தெரியவில்லை. ஆனால் திங்கட்கிழமை அந்த 56 கேள்விகள் முதற்கட்டமாக நமக்கு கிடைத்த தகவல், சிபிஐ அலுவலகத்தில் நமக்கு கிடைத்த தகவல். ஆனால் மேலும் கேள்விகள் கூடுமா அல்லது குறையுமா என்பது விசாரிக்கும் அதிகாரிகள் தான். 2 அதிகாரிகள் விசாரிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் நம்மிடம் கூறப்பட்டிருக்கிறது. சாட்சி சம்மன் என்பதால் முதல் சம்மனுக்கு அவர் ஆஜர் என்ற கட்டாயம் இல்லை. 2 சம்மன்களே அவர் அவகாசம் கேட்கலாம். ஆனால் 3வது சம்மனுக்கு நேரில் ஆஜராகிதான் வேண்டும். ஆனால் இவர் முதல் இதிலேயே சென்றிருக்கிறார் என்பதும் பார்க்க கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சிபிஐ விஜயிடம் விசாரிப்பதற்கு முன் விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ஆனந்த், பொதுச் செயலாளர் என் ஆனந்த் ஆகியோரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். 3 நாள் எல்லாம் டெல்லியிலே இருந்து அவர்கள் விசாரணை நடத்தப்பட்டது அவர்களிடம். அதன் பின் சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக கரூருக்கே வந்து அந்த விஜய் அமர்ந்திருந்த அந்த வேன், அந்த கேரவன் வேனை முழுமையாக அங்குலமாக ஆய்வு செய்தார்கள். அதன் பின் தடயவியல் துறை, டெல்லியில் உள்ள மத்திய தடயவியல் துறை அதிகாரிகளும் நேரில் சென்று அந்த சாலையின் நீளம் என்ன, அகலம் என்ன, எந்த இடத்திலே வண்டியை நிறுத்தியிருந்தார்கள், அந்த பக்கத்திலே என்னென்ன இருந்தது போன்ற பல்வேறு கோணங்களிலே விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். விசாரணை நடத்தி பல்வேறு பதில்களையும் பெற்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை தான் தற்போது விஜய் செல்வதால் விஜயிடம் முழுமையாக அன்று நடந்தது என்ன, அவர் பார்த்தது என்ன, அவர் எந்த நேரத்திற்கு சென்றார், ஏற்கனவே நான் கூறியது போல ஏன் கீழே திடீரென இறங்கி சென்றார், மீண்டும் ஏன் மேலே வந்து பேசினார், நடுவில் ஏன் பேச்சை நிறுத்தினார் போன்ற பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட இருக்கும் தெரிகிறது. எனவே விஜயிடம் இந்த கிடுக்கிப்பிடி விசாரணை என்று கூறலாமா அல்லது சாதாரண விசாரணையான தெரியவில்லை. ஆனால் கிடுக்கிப்பிடி விசாரணையாகத்தான் இருக்கும் என்றுதான் டெல்லி வட்டாரத்திலே தகவல்கள் கசிந்து வருகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே ஒரு பரபரப்பான செயலாக இந்த விசாரணை என்பது, சிபிஐ விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது விஜய்க்கு. எனவே விஜய்க்கு ஜனநாயகன் மூலம் ஒரு அழுத்தம் ஒரு பக்கம் இருக்கிறது, அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தையும் தற்போது தயாரிப்பாளர்கள் தரப்பு நாடி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விஜய்க்கு சிபிஐ விசாரணைக்கு செல்கிறார் என்ற ஒரு அழுத்தமும் தற்போது கூடியிருக்கிறது. எது எப்படி இருப்பினும் தாவேகா, தமிழக வெற்றி கழகத்திற்கு ஜனவரியில் குழப்பங்கள் அதிகம் இருக்கின்றன. ஆனால் விஜய் என்ன செய்ய போகிறார், விசாரணையில் எப்படி எதிர்கொள்ள போகிறார், விசாரணையில் என்ன பேச போகிறார், விசாரணைக்கு பின் செய்தியாளர்களை சந்திப்பாரா போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. எது எப்படி இருப்பினும் தாவேக தலைவராக டெல்லிக்கு செல்லும் விஜய்க்கு வரவேற்பு அளிக்கப்படுமா என்பது குறித்தும் இன்னும் தகவல்கள் ஏதும் இல்லை. ஏனென்றால் அங்குள்ள விமான நிலைய அதிகாரிகளிடம் பேசிய போது இதுவரை எந்த முன் அனுமதியும் எங்களிடம் பெறவில்லை என கூறியிருக்கிறார்கள். எனவே விஜய் நாளை புறப்படுவது மட்டும் தற்போதைக்கு உறுதியாகி இருக்கிறது. அதுவும் இன்று இரவு தான் அந்த உறுதிப்பட்ட அதிகாரப்பூர்வ தகவல் வரும். எத்தனை மணிக்கு அந்த தனி சிறப்பு விமானத்தில் செல்வதால் சிறப்பு அனுமதிகள் பெற வேண்டும்.
எனவே இந்த இரவு 9:30 மணி அளவில் தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரும். ஆனால் தற்போதைக்கு அவர் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டிருக்கிற என்ற தகவல் மட்டும் உறுதியாக இருக்கிறது. நிகிதா.